لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அல்லாஹுக்கு எல்லா புகழும் பெருமையும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃப்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, ரமதானை வரவேற்போம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். பொதுவாகவே முஸ்லிம்களுடைய பார்வையில் ரமதானை நாங்கள் தயார் செய்ய வேண்டும், ரமதானுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்க வேண்டும். அதற்காக என்ன செய்வார்கள்? நம்மில் பல பேர் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ரமதானில் துணிகள் டிஸ்கவுண்டில் கிடைக்கிது, ரமதானில் நமக்கு துணி நல்லா சீப்பாக கிடைக்கும், அப்போ தான் நோன்பு கஞ்சி குடிக்க முடியும், அப்போ தான் பள்ளிவாசலில் எல்லாம் கூட உட்காந்து நல்லா பேச முடியும், அப்போ தான் டீ கடையில் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஏதாச்சும் ஒரு பேசிகிட்டே இருக்கலாம், எல்லாம் சந்திக்கக்கூடிய நேரம் ரமதானுடைய மாதம் அப்படின்னு நம்மளுடைய பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதே காரியத்து தான் நம்மில் பல பேர் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரமதான் வந்த நோக்கமே நாம் மறந்துட்டு ரமதானில் ஈடுபட்டு இருக்கோம். இன்னும் அல்லாஹ் சோதனைக்குரிய விஷயம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், ரமதானில் நம்ம கரெக்டாக அந்த ரமதானில் இபாதத்தில் தான் இருக்கோமா இல்லையான்னு சொல்லி தான் கரெக்டாக அந்த ஐபிஎல் அதே இடத்துல வருது பாருங்கள். பல பேர் என்ன செய்வாங்க, இந்த ஃபரதான தொழுகை தராஹ்வி அந்த கியாமுல் லைல் இருக்கிறதெல்லாம் அது சுன்னத்தான தொழுகை, அதை விட்டுடுங்க, அது ஒரு பக்கம். ஆனால் ஃபரதான தொழுகை விட்டு வேணுமென்று தொழுகையை நடந்து கொண்டிருக்கும் வேணுமென்று விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த உலக விஷயத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரமதானை வரவேற்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புது ஆடை வாங்குவதல்ல, நம்மளுடைய வீடை அலங்கரிப்பதல்ல, நம்மளுடைய அமல்களை சரி செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ரமதான் வருதோ இல்லையோ அது விஷயம் கிடையாது. ரமதான் வருது மிகப்பெரிய நமக்கு ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ரமதான் மறுமை நாள் இருக்கும் வரை வந்து கொண்டு தான் இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, அதுதான் மிகப்பெரிய விஷயம். இன்னும் பல பேர் நம்ம இல்லை எப்படி நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த ரமதான் வந்த உடனே எப்படியாவது நான் நல்ல நோம்பாளியாக மாறிடுவேன், நல்ல தொழுவாளியாக மாறிவிடுவேன். ஃபஜ்ர் தொழுகைக்கு வராதவங்கன்னா தஹஜ்ஜுதுக்கு வருவாங்க. ரமதான் மாதத்தில் தான தர்மங்கள் கொடுக்காதவர்களாம் ரமதான் மாதம் வந்தால் போதும், ஜுமா வந்தால் 500 நோட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நோன்பு காலங்கள் வரும்பொழுது தான் நம்மளுடைய நன்மைகள் ஈடுபாடு அந்த ஆர்வம் அதிகரிக்கும். அது கரெக்டு தான், அது உண்மையான விஷயம்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ரமதானுடைய மாதமே
எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும் பொழுது நன்மை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய காலம் அந்த சீசன், அதான் ரமதான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இது ஒரு ரமதான் தான். அதனால்தான் இந்த ரமதானை அடைந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். ஹதீஸ் எப்படி வருகிறது? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறுகிறார்கள். 3 தடவை 3 மெம்பரிலும் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கு புதுமையான ஒரு விஷயம், இதற்கு முன்னால் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. சஹாபாக்கள் ரசூல்லாட்டை கேட்கும் பொழுது ரசூல்லா அவருக்கு பதில் சொன்னார்கள். வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடம் 3 விஷயத்தை துஆ செய்தார்கள், நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். அதில் ஒன்று என்ன தெரியுமா? எந்த மனிதன் ரமதானுடைய மாதத்தை அடைந்து தன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறானோ, தன்னுடைய பாவத்தை மன்னிப்பு அவனிடம் அல்லாஹ்விடம் கேட்காமல் இருக்கிறானோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். பதுஆ செய்தவர்கள் யார்? வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னவர் யார்? நபிமார்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 நபர்களுடைய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்க மாட்டானா? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மளுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்துக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? இறையச்சம். இந்த ரமதான் வந்த பிறகு நம்மளுடைய உள்ளத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வருவதற்கு நம்மிடம் எதிர்பார்க்கின்றான். அதனால்தான் அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரமதான்ல நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய நோக்கம், அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? இந்த ரமதான் மாதத்தில் எப்படி ரமதான் அல்லாத மாதங்களில் சாப்பிடுவதெல்லாம் ஹலாலாக இருக்கும்போது ரமதான் காலத்தில் எனக்காக நீ சாப்பிடுவதையே தன் மீது ஹராமாக்கி விட்டு சாப்பிடாமல் இருக்கிறாயே, அதே போல் ரமதான் அல்லாத காலங்களில் பாவங்களிலிருந்து அதே போல் தடுத்திருக்க வேண்டும். அதுதான் பயிற்சி. ஒரு மாதத்தில் ஒரு இபாதத்தில் எப்படி நம்ம அல்லாஹுக்கு பயந்து வாழ்கிறோமோ அந்த ஒரு மாதம் இபாதத்து, அந்த நன்மை, அந்த ஒரு ஆர்வம் 11 மாதங்களும் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஒரு மாதம் பயிற்சி. ஆனால் நமக்கு அப்படியே ஆப்போசிட், அப்படியே உல்டான்னு சொல்லலாம். 11 மாதங்கள் என்னென்ன பாவங்களை செஞ்சுட்டு இருப்போமோ ரமதானுடைய இரவலையும் அதே பாவங்களை செஞ்சுட்டு இருப்போம். மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஷைத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஷைத்தான் அவனுக்கு விலங்கு போடப்பட்டுரும். ரமதானுடைய மாதத்தில் ஷைத்தானுக்கு விலங்கு போடப்பட்டுரும். அவன் இந்த உலகத்தில் வரமாட்டான், மனிதர்களை திசை திருப்ப மாட்டான். அப்போ எப்படி இந்த பாவங்கள்லாம் நடக்குது? பாவங்களை செய்யக்கூடியவர்களாம் பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் 11 மாதங்கள் ஷைத்தான் நமக்கு பயிற்சி கொடுத்தால அதை தான் 1 மாதம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? 1 மாதம் பயிற்சியிலேருந்து 11 மாதங்கள் இபாதத்தில் இருக்கணும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? 11 மாதங்கள் எப்படி நம்ம இபாதத்தில் இல்லாமல் அல்லாஹுக்கு மாறி செஞ்சு அல்லாஹுடைய பேச்சை மீறி கொண்டு பாவத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தோமோ அதே போல தான் அந்த ரமதானுடைய இரவிலும் அதே பாவத்தை சம்பாதிச்சுட்டு இருப்போம். நீங்கள் பாருங்கள், தவறான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள், சிகரெட்டு குடியவர்கள் ரமதானுடைய இரவு நேரத்தில் சிகரெட்டு குடிக்க தான் செய்கிறாங்க. புறம் பேசக்கூடியவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள் அந்த ரமதானுடைய மாதங்கள் வந்தாலும் அதே பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தவறான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள், வட்டி வாங்கக்கூடியவர்கள், தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் இன்னும் அப்படி தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ரமதானுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. ஒரு சந்தோஷத்தில் மக்களோடு இருப்பார்கள், அவ்வளோதான். அவர்களுக்கும் அந்த முஸ்லிம்களுடைய ஜமாத்தில் ஒரு பங்கு இருக்கும், வேற எந்த ஒரு பங்கும் இருக்காது. இன்னும் பல பேர் பெருநாள் தொழுகை கூட போகாமல் இருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமானவர்களாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் வருவதன் நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை நான் எப்படி இபாதத்தோடு இருந்தனோ அதே போலதான் அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நாங்கள் அப்படியே இருக்க வேண்டும். அந்த உறுதியோடு இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. போன வருடம், கடந்த வருடம் நம்மோடு இருந்த பல பேர் இந்த ரமதானை இருக்க மாட்டாங்க. ஏன்? கடந்த மாதம் நம்மோடு இருந்த சில பேர் இந்த மாதம் இல்லை. நமக்கும் அப்படிதான்.
வரக்கூடிய 2 வாரங்களுக்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உயிரோடு இருப்பார்களா? எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. முதல் நோன்பு உங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா? எந்த கேரண்டியும் கிடைக்காது. இப்போ ரமதானுக்காக காத்துக்கிட்டு இருக்காமல் ரமதானுக்கு முன்பாகவே நம்மளுடைய அமல்களை சரி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை, ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் நோம்புயுங்கள், ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழுவுங்கள், ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் குர்ஆனை தொறங்கள், ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சதகாக்களை தான தர்மங்களை கொடுங்கள் அப்படின்னு எந்த இடத்திலும் குர்ஆன் ஹதீஸிலும் நமக்கு சொல்லி தரவில்லை. 11 மாதங்கள் 12 மாதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறானோ, பார்ப்பதற்கு கண்ணும், பிடிப்பதற்கும் கையும், கேட்பதற்கும் காதும், பேசுவதற்கும் வாயும், நடப்பதற்கும் காலும், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கக்கூடிய நமக்கு இந்த மூச்சு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு அருட்கொடை. இதெல்லாம் 12 மாதங்கள் நமக்கு இருக்கிறதா அல்லவா? அப்போ 12 மாதம் நாம் அல்லாஹுக்கு இபாதத்து செய்ய வேண்டுமா இல்லையா? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய நாட்டில் ஷிர்க்கு செய்யக்கூடியவர்கள் வழியில் ஒரு கோயில் தெரிஞ்சால் போதும், செருப்பை கழட்டி அவங்க கையை குமிச்சிட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் முன்னாடி போவாங்க. ஆனால் நமக்கு பள்ளிவாசலில் பக்கத்தில் இருந்தும் பள்ளிவாசலுடைய அந்த இமாமு கிடைச்சும் பள்ளிவாசல் கிடைச்சும் நமக்கு அந்த பாக்கியம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் அல்லாஹுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அல்லாஹை மறந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்க மாட்டானா? உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். அந்த பலஸ்தீன் அந்த மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்து விட்டு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியமும், பள்ளிவாசல் உட்காரக்கூடிய பாக்கியமும், மஸ்ஜிதில் அதான் சொல்லப்படக்கூடிய அந்த பாக்கியமும் எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு நீங்கள் என்னை மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். அல்லாஹ் நம்மிடம் கேட்பானா இல்லையா? வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அத்துணை நிஅமத்துகள், அருட்கொடை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். பல பேருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தார்கள், உங்களுக்கு குழந்தை கொடுத்தேன், என்ன செஞ்சீங்க? வெறும் சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு துணி கொடுக்கறது, இதுதான் நம்மளுடைய பொறுப்பா? பள்ளி வாசலில் அவர்களை அனுப்புவதற்கு எப்பயாவது நம்ம அவங்கள சொல்லியிருக்கோமா? பள்ளி வாசலில் வாங்க, தொழுவுங்க, குர்ஆனை படிங்க. ஏன்? ஏன்னா நமக்கு பல பேருக்கு குர்ஆன் படிக்க தெரியாது. ரமதானுக்கு ஏன் சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். ரமதானுக்கு ஏன் சிறப்பு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கியிருக்கிறான். வேறு மாதங்கள் இந்த குர்ஆன் இறங்கியிருந்தால் அந்த மாதத்திற்கு சிறப்பு உண்டுரும். அப்போ ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இந்த இரவில் தான் குர்ஆன் இறங்கியது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்திற்கு சிறப்பு கொடுத்திருக்கிறான். ஆக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படியாவது நாம் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்று ஒரு நியத்து வைத்தால் அதை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அஹப்புல் அமலி இலல்லாஹ், அஹப்புல் அமல், அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியம் எது தெரியுமா? இன்கல்ல அதுவம, அது சிறிதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்கிறீங்க, எப்பயுமே சொல்கிறீங்க. திடீர்னு ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் தொழுறார், அந்த மனிதனை விட எப்போதும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றான்னு பாருங்கள், அந்த மனிதனுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் பிடித்த ஒரு அமலாக இருக்கிறது. காரணம், எப்போதும் அவன் அல்லாஹ்வை மறக்காமல் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றான். அப்போ சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கணும். ரமதான் வந்தால் மட்டும்தான் தஹஜ்ஜுத் தொழுகை, ரமதான் போனால் சுன்னத்தும் கிடையாது, ஃபரதும் கிடையாது. அப்படி நம்ம வாழக்கூடாது. அருமை சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் வருதோ இல்லையோ, ரமதானுடைய மாதத்துக்கு முன்பாக நம்மளுடைய அமல்களை நாம் சரி செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம பாருங்க, நமக்கு எல்லா நியாமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்து விட்டு நம்ம மீண்டும் மீண்டும் அல்லாஹுக்கு மாறு செஞ்சுட்டு இருக்கோம். நான் எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருட்கொடை கொடுத்துருக்கிறான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பல பேருக்கு இன்றைக்கி கண்கள் இல்லாமல் இருக்காங்க. நம்ம எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய பெற்றோர்களை, நம்மளுடைய பிள்ளைகளை அல்லாஹ் இறக்கி இந்த குர்ஆனுடைய இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோம். அந்த செவிப்புலன்கள் மக்களுக்கு, எத்தனை மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். பேசுவதற்கு வாய் இல்லாமல் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள். விரல் அசைக்க முடியாமல் கை இல்லாமல் இருக்கிறார்கள். நடக்க முடியாமல் கால் இல்லாமல் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே. பல பேர் இன்னைக்கு
சிறிய சிறிய பிள்ளைகளெல்லாம் பெரிய பெரிய சோதனைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், நம்மளுடைய பலஸ்தீனில் சகோதரர் முஸ்லீம்களை பாருங்கள். அருமை சகோதரர்களே, அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஈமான் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக சோதனை வருது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? இன்னைக்கு ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம அந்த ஒரு ஆர்வத்தில் இருக்கும். அவங்க எப்படா நம்ம உயிரோடு இருப்போம்னு அந்த கவலையில் இருக்காங்க. நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளோடு இருப்பாங்களா அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய பணத்தையாவது என்னுடைய பாடியாவது எங்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைத்து விடுமா என்று சொல்லி சிறிய சிறிய பிள்ளைகளை நாம் கையில் பெயர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நமக்கு சோதனை இருக்குதான்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னார்கள். அஷத்துன்னாஸி பலா, மனிதர்களில் அதிகமாக சோதனை யாருக்கு வரும் என்று தெரியுமா? அல் அம்பியா, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு, இறை தூதர்களுக்கு. அதற்கு பிறகு அதுக்கு பிறகு யாருக்கு வரும்? அஸ்ஸாலிஹீன், நல்லவர்களுக்கு. யார் அது? சஹாபாக்கள். சஹாபாக்களோட தியாகம் நம்மளால் மறக்க முடியுமா? அவர்கள் தியாகம் செய்யாமலே இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்காது. இந்த இஸ்லாம் பரவி இருக்குது என்று சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு காரணம் சஹாபாக்களுடைய தியாகங்கள். சிறிது யோசித்து பாருங்கள். சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய தாபீன், அவர்களுக்கும் சோதனை. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நல்லவர்களுக்கு அதிகமாக சோதனை வரும். அதுக்கப்புறம் பிஹஸ்பி தீனிஹி வ இர்திஹி, அவரவர்களுக்கு அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல தான் அவர்களுக்கு சோதனை வரும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இந்த உலகத்தில் அதிகமாக சோதனை யாருக்கு வருகிறது? பலஸ்தீன் மக்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் அதிகமாக ஈமான் யாரிடம் இருக்கிறது? பலஸ்தீன் மக்களிடம். மறைமுகமாக நம்மிடம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? அந்த பலஸ்தீனுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமான் அளவிற்கு உங்ககிட்ட அந்த ஈமான் இல்லை, அதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சோதனை வரலை. இதுதான் யதார்த்தம். நமக்கு சோதனை வருதான்னு சொல்லுங்க பார்ப்போம். சஹாபாக்கிற மாதிரி நமக்கு சோதனை வருதா? இல்லை. சுதந்திரமாக உட்கார்ந்துருக்கும், பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்கும், அல்லாஹ் திக்ரு செஞ்சுட்டு இருக்கும், அல்லாஹ் பற்றி பேசிட்டு இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டுட்டு இருக்கும், குர்ஆனை படிச்சுட்டு இருக்கும். இன்னைக்கு இந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு பள்ளிவாசல் போய் தொழுவதற்கும் பாக்கியம் இல்லை. ஹய்ய அலஸ் ஸலா ஹய்ய அலல் ஃபலா என்ற சத்தம் கேட்டவுடன் பள்ளிவாசலையை வெடித்து பாம்படிச்சு வெடிக்கிறார்கள். முஅத்தின் கூப்பிடுகின்றான் எல்லா மக்களையும், பள்ளிக்கு வாருங்கள், வெற்றின் பக்கம் பாருங்கள். காயப்பட்டு இரத்தத்தோடு கஷ்டப்பட்டு மக்களை அழைக்கின்றான். அந்த வீடியோக்களை நம்ம எத்தனை வீடியோக்களை பார்த்துருப்போம். அவர்கள் எல்லாம் இந்த ரமதானுக்காக கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? பாருங்க எவ்வளவு தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் ஷஹீது அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் ஷஹீத் ஆகுவாங்க? இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் ஷஹீத் ஆகுவாங்க? அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? எல்லாம் காயத்தோடு காயப்பட்டு கஷ்டப்பட்டு சோதனையில தான் இருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்குது தெரியுமா? அல்லாஹ் நமக்கு அந்த சோதனை தராமல் இருக்கிறான். அதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது, நமக்கு அந்த அளவுக்கு ஈமான் இன்னும் வரலை, அந்த ஈமான் இன்னும் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும், அந்த ஈமானை இன்னும் உயிர் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்த பிறகு நமக்கு கவலை வருது. பலஸ்தீன் மக்களுடைய அந்த பிரச்சனையை பார்க்கிறோம், பாபர் மசூதி பிரச்சனையை பார்க்கிறோம், பல பிரச்சனைகள் நம்மளுடைய நாட்டில் இந்தியாவிலையும் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கவலை வருது, உள்ளத்தில் ஒரு கஷ்டம் வருது. பள்ளிவாசல் இடிக்கிறாங்களே, பலஸ்தீன் மக்களை கொலை செய்கிறார்களே, அவர்களை துன்புறுத்துகிறார்களே, நமக்கு ஒரு கவலை வருது. ஆனால் என்னைக்காவது என்னுடைய ஃபஜ்ர் தொழுகை இன்னைக்கு போகலையே, ஃபஜ்ர் தொழுகை என்னால் போக முடியலையே, இதுக்கு எப்பயாவது நம்ம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டிருக்கிறோமா? என்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போகலன்னா வீட்டில் சண்டை நடக்கும், காசு கொடுக்குறேன் ஸ்கூலுக்கு போக அனுப்பாமல் இருக்கேன். ஆனால் இன்னைக்காவது நம்மளுடைய பிள்ளை ஃபஜ்ர் தொழாமல் குர்ஆன் படிக்காமல் இருந்தால் வீட்டில் சண்டை நடந்திருக்குதா? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். எந்த காரணத்திற்காக இந்த ரமதான் மாதம் வந்ததோ, எதுக்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டதோ, அதுக்காக தான் நம்மளுடைய குர்ஆன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்ம குர்ஆனை படிக்காமல் ஒட்டுறோம். எங்கே? பள்ளிவாசலுக்கு கதவுல, வீட்டில் கதவுல,
அல்லது நம்மளுடைய கடைகளுடைய தெருவில் ஒரு பேனர் மாதிரி ஒட்டுரும். குர்ஆன் ஒட்டுவதற்காக இல்லை, படிப்பதற்காக, ஓதுவதற்காக. அல்லது சில பேர் கட்டுவாங்க, குர்ஆனை கட்டுவதற்காக இல்லை, அதை படிப்பதற்காக, ஓதுவதற்காக. வீட்டில் பிரச்சனையெல்லாம் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு தீர்வு சொன்னார்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா படிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். நம்ம படிச்சிருக்கோமா? ஏன்? அந்த சூறா பெருசாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் பல பேருக்கு அந்த சூறா படிக்கவே தெரியாது. அதுதான் காரணம். எவ்வளவு கவலைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு கடிதம் வருது. வெளிநாட்டிலேருந்து ஒரு ஜனாதிபதி நமக்காக ஒரு கடிதம் எழுதி நம்மளுடைய வீட்டில் அனுப்புகிறாரு. அந்த வீட்டில் அந்த 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 லெட்டர், அந்த கடிதத்தை நம்ம எடுத்து பார்க்காம இருந்தோம் என்ன ஆகும்? அதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஆர்வத்தில் என்ன தான் எழுதி இருக்குதுன்னு படித்து பார்ப்போமா இல்லையா? அந்த கடிதத்தில் என்ன தான் எழுதியிருக்கு? வெளிநாட்டிலேருந்து நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடிதத்தில் என்ன இருக்குது எடுத்து பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் 7 வாரங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான். நமக்காக ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறான். அந்த வேதத்தை எப்பயாவது படித்து பார்த்து அல்லாஹ் என்னிடம் என்ன சொல்ல வருகிறான், என்ன பேச வருகிறான், அல்லாஹ் என்னிடம் என்ன நேசிக்கிறான், என்னிடம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், எப்பயாவது நம்ம படித்து பார்த்துருப்போமா? ரமதான் வந்தால் வெறுமனையாக குர்ஆனை படிப்பதற்காக குர்ஆனை எடுக்கிறோமே தவிர புரியறதுக்காக குர்ஆன் எடுக்கிறோமா? புரிஞ்சு படிக்கிறதுக்காக இந்த குர்ஆனை படித்து பார்த்துருப்போமா? இப்போ ரமதானை வரவேற்கணும் என்று சொன்னால் ரமதானுக்கு முன்பாகவே நம்மளுடைய அமல்களை சரி செய்ய வேண்டும். ரமதானுக்கு முன்பாகவே நம்மளுடைய அமல்கள் ரமதானுக்கு ஒத்து போகிற மாதிரி அமலாக இருக்கணும். அப்போ தான் ரமதானை நம்ம அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் ரமதானை அடையாமலே நம்மளால், சில பேர் ரமதானை அடைந்து விட்டும் அந்த பலன்களை அடையாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் வரும்பொழுது அதிகமாக தான தர்மங்களை செய்வார்கள். அஜ்வதுன் நாஸ், மனிதர்கள் அதிகமாக வாரி வல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவில் இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் ரமதானில் அதிகமாக தர்ஸ் இல்லாமல், அதிகமாக எந்த அமல் அதிகமாக விருப்பத்திற்குரிய ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் அது குர்ஆனை படிப்பது தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு முடிவு எடுத்துக்கணும். இந்த ரமதானில் எப்படியாவது குர்ஆனை படிப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன். இந்த ரமதான் முடிவதற்கு முன்னால் எப்படியாவது குர்ஆனை அழகாக எனக்கு ஓத தெரியணும் அப்படின்னு உறுதியோடு இந்த இடத்துல நம்ம போகணும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கத்துடைய 8 கதவுகளும் திறக்கப்படும், நரகத்துடைய 7 வாசல்களும் மூடப்படும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இஹ்லாஸான முறையில் இருந்தால் நமக்கு கூலி சொர்க்கத்தில் கொடுப்பான். நம்ம எந்த பாவத்தை செய்தாலும் அதற்கு அவகாசம் கொடுத்து பாவத்தை மன்னித்து விடுவான். அப்போ அந்த ரமதானை அடைய வேண்டும் என்ற நோக்கம் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நம்மளுடைய பிரார்த்தனையில் என்ன பிரார்த்தனை இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், இந்த ரமதானை எப்படியாவது அடைந்து இந்த ரமதானில் அதிகமாக நல்ல இபாதத் செய்யக்கூடிய, அதுவும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கு கொடு அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அதே போல் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய, சோதனையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு என்ன வாழ்க்கை என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை வீடியோக்கள் பார்த்தாலும், அந்த அளவுக்கு ஒரு கவலையாக இருந்தாலும் அத்தனை வீடியோக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பசிப்பட்டினியோடு இருக்காங்க. எல்லாம் லைனில் இருந்து சாப்பாடு வாங்குறாங்க. கடைசியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அப்படியே சந்தோஷத்தோடு அங்கே சிரிச்ச முகத்தோடு பின்னாடி வராங்க. இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்த சோதனை. குர்ஆனுடைய வசனத்தை படித்து அப்படியே வராங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வானத்தை பார்த்து யா ரப்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம்
அந்த நேரத்தில் வெறும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கண்ணுக்கு முன்னால் பிள்ளை மௌத்தாக இருக்கிறான், பாசமாக ஊட்டி வளர்த்த ஒரு மகன் என்னுடைய கண்களுக்கு முன்னால் ஜனாசாவில் இருக்கின்றான், என்ன நிலைமை இருக்கும்? அந்த நேரத்திலும் அவர்கள் கண்கள் கலங்காமல் இருந்தாலும் அவருடைய வார்த்தை என்ன இருக்கிறது? எல்லா கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை தான், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், வனிஅமல் வக்கீல், அவன் பொறுப்பாளன், மிக மிக சிறந்த பொறுப்பாளன் அவன்தான். அப்ப அந்த ஈமான் நமக்கிட்ட இருக்குதா? நமக்கு கொஞ்சம் சோதனை வந்தால் போதும், அல்லாஹ்வையே ஏச ஆரம்பிச்சிருவோம். இந்த ஊரில் நான் தான் கிடைச்சேன், போட்டு போட்டு என்னையே அதிகமாக வறுத்து எடுக்கிறது, என்னை தான் அதிகமாக சோதிக்கிறது, நான் என்ன பாவத்தை செஞ்சவனும் தெரியல, நான் தான் கிடைச்சேன் அல்லாஹ்க்கு. நவுது பில்லா, அல்லாஹ்வை ஏசக்கூடிய, அல்லாஹ்வை திட்டக்கூடிய, தவறான வார்த்தை பேசக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆனால் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை பாருங்கள். எந்த நிலைமை இருந்தாலும் ஹிஜாபை கழட்டாமல் இருக்கிறார்கள், எந்த நிலைமை இருந்தாலும் தௌஹீதில் உறுதியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஈமானோடு இருங்கள், எப்போதும் ஷிர்க் செய்யாதீர்கள். இன் குத்தில்த அவ் ஹுர்ரிக்த, உங்களை துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி அல்லது நெருப்பில் போட்டு உங்களை எரிய வைத்தாலும் சரி, நீங்கள் எப்போதும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதீர்கள். நமக்காக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் தான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு நபர் போய் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு நபரில் ஒரு சிறிய பையனை சந்தித்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, எங்களுடைய நாட்டுக்கு வாங்க, நான் உங்களை நல்லா பார்த்துப்போம், உங்களுக்கு வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுப்போம், உங்களை நல்லா பார்த்துப்போம், எங்களுடைய ஊருக்கு வாங்க. 10 வயசு இருக்கக்கூடிய சிறுவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நான் உங்களுடைய ஊருக்கு வந்தால் எனக்கு சாப்பாடு, உணவு, வசதி எல்லாமே எனக்கு கிடைக்கும், ஆனால் இந்த இடத்தில் இருந்தால் எனக்கு ஷஹீதாகக்கூடிய அந்த அந்தஸ்து கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். 10 வயசு, ஈமானுடைய உறுதி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமான பலமாக இருக்கிறதா? இல்லை. எத்தனை ரமதான் வந்தாலும் அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை கழிஞ்சு போயிட்டு இருக்குது. அது சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒரு கடலில் காற்று எப்படி வீசுறதோ அதே போல தான் கப்பல் மாறும். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை. காலையில் எப்படி ஏந்திக்கிறோம், போகிறோம், தொழுகையில் இருக்கிறோமா இல்லையா, எந்த ஒரு இபாதத்தை செய்கிறோமா இல்லையா, அல்லாஹ் அதனால தான் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், வைத் ஸய்யன லஹும் ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய நல்ல காரியங்களை, அந்த காரியங்கள் செய்யக்கூடிய, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு அழகுபடுத்தி காண்பிப்பான். இதுதான் சரி, இதுதான் நல்லது, இதுதான் உலக வாழ்க்கை, இதுதான் பெருமை, இதுதான் மகிழ்ச்சி. அதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு முஃமினும் சொர்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அவனுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை போலதான். வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு தான், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்களுக்கு தான் இந்த உலகம் சொர்க்கத்தை போல இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் அவங்க இந்த அளவுக்கு அநியாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவர்களை பார்க்காமல் இல்லை, அல்லாஹ் அவர்களை கவனிக்காமல் இல்லை. சூரத்தில் இப்ராஹிம் அல்லாஹ் கூறுகின்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிரும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்ஸார். அல்லாஹ் அந்த அநியாயக்கார மக்களை கவனிக்காமல் இல்லை என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டாதீர்கள், அப்படி நீங்கள் நினைச்சிடாதீங்க. இன்னமா யுஅக்கிரும், அவர்களுக்கு நிறைய அவகாசத்தை கொடுத்து நிறைய பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் பிடிக்கக்கூடிய பிடியில் உலகம் முழுவதும் அது ஒரு படிப்பினையாக இருக்கும். எப்படி ஃபிரௌனுக்கு இருந்ததோ அதே போல தான். அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும். நஸ்ரும் மினல்லாஹி ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் சமீபமாக இருக்கிறது, நெருங்கிடுச்சு நம்ம விட்ட. அதனால தான் பாருங்க, இந்த பலஸ்தீனுடைய எத்தனை பல ஆயிரக்கணக்கான மக்கள் செய்தானாலும் அவர்களுடைய தியாகங்களை அல்லாஹ் வீணாக்கவில்லை. அவர்களுடைய மௌத்து பல பேருடைய ஈமான் முஸ்லிமாகக்கூடிய காலமாக அமைந்தது.
மிகப்பெரிய பெரிய பெரிய பிரபகன் எல்லாம் இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த சோதனையில் உறுதியாக இருக்கிறார்கள். அதை ஆச்சரியப்பட்டு பல பேர் முஸ்லீம்களாக மாறி இருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் அவர்களுடைய தியாகத்தை வீணாக்க மாட்டான். அவர்களை கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நிரப்பமான கூலி நாளை மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான். சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வரக்கூடிய சோதனை நமக்கு வரலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டும். ஏன்? அந்த அளவுக்கு ஈமான் இல்லை. இப்போ நம்மளுடைய ஈமானை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை அதிகரித்து அந்த ஈமானில் உறுதியை கொடுத்து கடைசி வரையும் அந்த ஈமானில் பலத்தை கொடுத்து அந்த கடைசி மூச்சு வரை உன்னை வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அப்படின்னு அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 145 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் போர் நடந்து கொண்டு இன்னும் பல பேர் ஷஹீதாகப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி அவர்களுக்கான முழு கூலியை கொடுப்பானாக. அமீன். ஆக அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மளுடைய அமல்களை எப்படி நாங்கள் சரி செய்ய வேண்டுமோ அதை தொடர்ச்சியாக வைக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ரமதான் வருகிறதோ இல்லையோ அதற்கு முன்னாலேயே நம்மளுடைய அமல்களை நாம் சரி செய்ய வேண்டும். அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரமதானுடைய ஒரு இரவு ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சால் போதும். அந்த நேரத்தில் நீங்கள் ₹1 தர்மம் செய்தால் 83 வருடங்கள், அப்படின்னா 1000 மாதங்களுக்கு சமமானது. 1000 மாதங்களுக்கு 83 வருடங்கள் இந்த உலகத்தில் இப்போ காலத்தில் வாழ்வோமா? அதே ஒரு பெரிய ஒரு கேள்விதான். அந்த அளவுக்கு நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தரம் தான் இந்த ரமதானுடைய மாதம். அந்த லைலத்துல் கத்ர் அதிகமாக தான தர்மங்களை, அதிகமாக சதகாக்களை, அதிகமாக குர்ஆனை ஓதுதலை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். எப்படியாவது இந்த ரமதானுடைய மாதம் முடியும் போது இந்த குர்ஆனை நான் அழகாக படித்து விட்டேன், படிப்பதற்கு நான் முயற்சி எடுத்து எனக்கு படிக்க தெரிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு இந்த ரமதானை நாங்களும் பிரிந்து விட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படியாவது அடைந்து விட்டு நல்ல காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்து இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களும் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொடுத்து விட்டு அவர்களுக்கு நிரப்பமான கூலியை கொடுத்து முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக. அமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمة الله وبركاته.